அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். வணக்கம் சார். உங்களுக்கு எந்த காலை நிமிடமும் வணக்கம் ஒரு சார். நாளும் வணக்கம், வணக்கம், வணக்கம். மகிழ்ச்சிகரமான நாள் அமையட்டும். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஒரு 30 நாள் நம்முடைய வாழ்க்கைய மாத்துறதுக்கு ஒரு பயிற்சி எடுத்துக்கிறதா முடிவு பண்ணி நம்ம இந்த பயிற்சிய ஆரம்பிச்சோம். ஆனா, அந்த 30 நாள் கூட நம்மள சரியா நிலைப்படுத்திக்க முடியாத அளவுக்கு தான் நம்மளுடைய சூழல் இருக்கு. ஏன்னா, ஒரு நாள் தவிர்க்க வேண்டிய சூழல் இருந்திருக்கும். ஒரு நாள் எந்திரிக்க முடியாத சூழல் இருந்திருக்கும். இதெல்லாம் தாண்டி வந்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம். அதே மாதிரி நம்ம முதல் நாளே சொல்லியிருப்போம். என்ன அப்டின்னா, இது ஒரு விரதம். வெற்றிக்கான விரதம். இப்ப நோன்பு போயிட்டு இருக்கு. அ அ கிறிஸ்டியன்ல ஃபாஸ்டிங்ன்னு சொல்லுவாங்க. 48 நாளு இருக்கணும். இந்துக்கள்ல நெறைய விரதம் இருக்குது. முருகருக்கு இருக்குது, ஐயப்பன் இருக்குது, நெறைய விரதம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அப்டின்னு கேட்டீங்கன்னா, அந்த இறைவனை வழிபடுவதற்காக நம்ம தயார்படுத்திக்கிறது. இவ்வளவு நாள் நான் சரியா இருந்தேன்னா, நான் இறை இறை குணத்துக்கு நிகரான ஒரு குணத்த நான் மாறிடுவேன். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. தப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது. தப்பான விஷயங்கள் செய்யக்கூடாது. அப்படின்றது பாத்தீங்கன்னா, எதுக்குன்னா, அந்த இறை அருளை பெறுவதற்கு நம்மளை நாம தயார்படுத்திக்கிறதுக்கு தான் அந்த விரதம் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம, நம்ம உடம்பும் தயாராயிடும். அப்ப நம்ம அந்த விரதம் இருக்கும்பொழுது, விரத காலம் முடிஞ்ச உடனே நம்ம ஒரு ஆரோக்கியத்த உணர்வோம், ஒரு மகிழ்ச்சிய உணர்வோம், ஒரு உற்சாகத்த உணர்வோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் இருக்கிறார், இல்ல அப்படின்றது 2வது விஷயம். அந்த அந்த உணர்வு எப்படி நமக்கு மேம்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ணமெல்லாம் மாறிடும். எண்ணமெல்லாம் நல்ல விதமா மாறிடும். சிந்தனை எல்லாம் நல்ல விதமா மாறிடும். எப்பவுமே இறை பக்தியில இருப்போம். உடம்புல தேவையில்லாத விஷயங்கள் சேர்றது குறைஞ்சிடும். தேவையில்லாத கொழுப்புகள் சேர்றது, நெறைய சாப்பிடுறது இதெல்லாம் குறைஞ்சிடும். அப்ப இயல்பாவே மனசு ஆரோக்கியமாயிடும். உடம்பு ஆரோக்கியமாயிடும். அப்ப சிந்தனை தெளிவாயிடும். நம்ம நெனைச்சது நடக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம கடவுள நெனைச்சு நான் ஒரு 48 நாள் விரதம் இருந்தேன். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். எனக்கு இது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடலையும், மனதையும் தயார்படுத்துறதுக்கான விரத தினம் அந்த 48 நாள் அப்படின்றது. அந்த மாதிரி தான் வெற்றிக்கான விரதமா தான் நம்ம 30 நாள் விரதத்தை எடுத்தோம். வெற்றிக்கான விரதம் தான் இந்த 30 நாள். அந்த வகையில ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயத்த நம்ம முன்னெடுத்து அதுக்குண்டான பயிற்சியை மேற்கொண்டுட்டு வரோம். அப்போ சிந்தனையும் தெளிவாகுது. நம்ம செயல்பாடுகளும் தெளிவாகுது. சிந்தனை தெளிவானா இயல்பாகவே செயல்பாடு தெளிவாகும். செயல்பாடு தெளிவானா இயல்பாகவே வெற்றி நம்ம வசம் வந்துரும் அவ்வளவுதான். வெற்றி நம்ம வசம் வந்துரும். அந்த வகையில நேத்து நாம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய உறவுகளை மாயாஜாலமாக குணப்படுத்துங்க. 15வது நாள் பயிற்சி. கிட்டத்தட்ட 17 நாள் ஆயிடுச்சுங்க. இது 18வது நாளு. பயிற்சி கணக்கு பிரகாரம் இது 16வது நாள். அப்போ உங்கள் உறவுகளை மாயாஜாலமாக குணப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஏற்கனவே உறவுகள பத்தி பார்த்தோம். பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிரியை கூட எப்படி நம்மளுடைய நண்பனாக்கிக்கிறது? எதிரி கூட நம்ம பட்ட கஷ்டம், நம்ம பட்ட வலி இதெல்லாம் ஏதோ ஒரு மூலையில இருந்துகிட்டு, என்னதான் இருந்தாலும், என்னதான் பாத்திரத்த கழுவினாலும் ஒரு ஓரத்துல லேசா கரை இருக்குது, ஒரு ஓரத்துல லேசா அழுக்கு இருக்குதுன்ற மாதிரி, என்னதான் துணிய துவைச்சாலும் ஏதோ ஒரு மூலையில அழுக்கு இருக்குது அப்படின்ற மாரி, வாழ்க்கையில எவ்வளவுதான் சிந்தனைய மேம்படுத்திட்டு வந்தாலும், இந்த ஒரு விஷயம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற மாரியான இருந்த சூழலை நம் நேத்து குணப்படுத்தினோம். நேற்றைய பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது? நேத்து ஒரு நாள் உங்களுக்கு எப்படி போனது?